அன்பின் உள்ளங்களே, நம்ம எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றதன்படி வாழணும் அப்படின்னு சொல்லி அவரு எதிர்பார்க்கிறாரு. பழைய ஏற்பாட்டுல நாம கடவுளுக்கு பிரியமானவர்களாக வாழணும் அப்படின்னு சொன்னா 10 கட்டளைகளை பின்பற்றி வாழணும். அப்படி என்கின்ற ஒரு காரியம் இருந்தபடியால் தான் அன்னைக்கு மோசே 10 கட்டளைகளை கொடுத்தாரு. 10 கட்டளைகளை பின்பற்றினவங்க அத்தனை பேரும் கடவுளுக்கு பிரியமானவர்களாக இருந்தாங்க. இப்போ இயேசு ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த 10 கட்டளைகளையும் இரண்டாக சுருக்கி 2 கட்டளைகளாக கொடுக்கிறாரு. இந்த 2 கட்டளைகளையும் நாம கூர்ந்து பார்ப்போமாக இருந்தால் 10 கட்டளைகளை உள்ளடக்கியதாக அவை அமைந்தாலும் கூட இந்த 10 கட்டளைகளையும் தாண்டி இன்னொரு காரியம் அங்கே உள்ளாக இடைசெருகலாக வைக்கப்பட்டிருப்பதை நாம காணலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தால் அதுதான் இந்த ஷேரிங் என்பதாகும். அதாவது இயேசு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, முதல்ல நீங்க கடவுளுக்கு நேசத்தை கொடுத்துருங்க, ரெண்டாவதா நீங்க அதே நேசத்தை மனுஷர்களுக்கும் கொடுத்துருங்க. 10 கட்டளைகளை அவர் உள்ளடக்கியதாக இந்த 2 கட்டளைகளை கொடுத்தாலும் கூட இந்த 2 கட்டளைகளுக்குள்ளும் அவர் எதிர்பார்க்கிற காரியம் ஷேரிங் ஆகும். அதாவது கடவுள் கூட உங்க நேசத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி ஷேர் பண்ற நீங்க மனுஷர்களுக்கும் அதே நேசத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இயேசு கிட்ட வந்த ஒரு பையன் அல்லது வாலிபன் அப்படின்னு சொல்லலாம். அவன் இந்த 10 கட்டளைகள் எல்லாம் பர்ஃபெக்டா கடைப்பிடிச்சிட்டு இருந்தான். ஆனா இயேசு அவன்கிட்ட ஒரு காரியம் சொல்றான், நீ 10 கட்டளைகளை கடைப்பிடித்து கொண்டு இருந்தாலும் கூட உன்கிட்ட இருக்கிறதே மேலதிகமான சொத்துக்கள், மேலதிகமான ஆஸ்தி, இவற்றை எல்லாம் வைத்துக்கொண்டு நீ என்ன பண்ண போகிற? இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடு, ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அவனுடைய உள்ளத்துல ஷேர் பண்றதுக்கான பகிர்ந்து கொடுப்பதற்கான மனநிலை இல்லாது போனபடியினால் அவன் இயேசுவை விட்டு தூரமா போய்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம அனுபவிக்கின்ற ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன அல்லவா? ஆண்டவராகிய கடவுள் நமக்கு மேல் மிச்சமாக அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நாம நம்முடைய குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்வோம். அது மாத்திரமல்ல, நமக்கு பிரியமானவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். இப்படி நாம நம்முடைய குடும்பத்தோடும் பிரியமானவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுகின்ற வேளையில அவற்றுக்கும் மேல் மிச்சமாக அவற்றை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட இருக்குமாக இருந்தால், அது பொருளாக இருக்கட்டும் அல்லது பணமாக இருக்கட்டும் அல்லது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களாக இருக்கட்டும், நாம அவற்றை அடுத்தவர்கள், தேவையில இருப்பவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போமாக இருந்தால் ஆண்டவரது ஆசி இதுவரை நம்முடைய வாழ்க்கையில பொழியப்படுகிறதை அதிலும் பார்க்க அதிகமாக பொழியப்பட ஆண்டவர் வானத்து பலகணிகளை திறந்து நம்முடைய வாழ்க்கை மீது அதிகமாக பொழிகின்ற பொழுது, அவை அதிகமாக நம்முடைய வாழ்க்கை மீது பொழியப்படுகின்ற பொழுது, இன்னைக்கு இருக்கும் நிலையிலும் பார்க்க நாம் இனி வருகிற நாட்களில் அதிகமான ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்று மகிழ்வெனும் சிகரங்களை உயரங்களாக தொட்டு கொள்ளலாம். ஆமென்.